سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15 அந்த இரவு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் இக்ரிமா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அந்த இரவுகளுடைய பெயர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு 4 பெயர்கள் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் இக்ரிமா ரஹ்மஹுல்லாஹ் பிரபல்யமானவங்க, அல்லாஹுடைய திருமறைக்கு விரிவுரை செய்யக்கூடியவங்க, விளக்கம் சொல்லக்கூடியவங்க, நல்லது ஒரு அறிஞர். அந்த அறிஞர் பெருமகனார் சொல்றாங்க, இந்த ஷஅபானுடைய மாதத்தின் 15ஆம் இரவு இருக்கிறதே, அந்த இரவுக்கு 4 பெயர்கள் இருக்கிறது. ஒன்று லைலத்துர் ரஹ்மா, அந்த இரவுக்கு ஒரு பேர் இருக்குங்க, லைலத்துர் ரஹ்மா. ஏன் அதுக்கு லைலத்துர் ரஹ்மா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, அல்லாஹுடைய பிரத்யேகமான ரஹமத்துகள் அன்றைய தினத்திலே இறங்குகிற காரணத்தினால் ரஹமத்தான இரவு என்று சொல்லி லைலத்துர் ரஹ்மா என்று ஒரு பெயர் இருப்பதை சொல்லுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இன்னொரு பெயர் அந்த இரவுக்கு இருக்கிறது, லைலத்துல் முபாரக்கா. லைலத்துல் முபாரக்கா என்று சொல்லி இன்னொரு பெயரும் அந்த இரவுக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, பரக்கத் என்னும் அருள் வளம் பொழியக்கூடிய இரவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த இரவிற்கு முபாரக்கான இரவு என்று என்ன சொல்றாங்க சொன்னா, லைலத்துல் முபாரக்கா என்று ஒரு பெயர் இருப்பதாகவும் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று 3ஆவதாக ஒன்றை சொல்லுகிறார்கள், லைலத்து சக்கி. சக்கி அப்படின்னு என்ன சொன்னா, விதியை நிர்ணயிக்கின்ற இரவு என்று அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, சீட்டு வழங்கப்படுகிற இரவாக இருக்கிறது. யாருக்கு எவ்வளவு காலம் என்ன அப்படிங்கிறத முடிவு செஞ்சு சீட்டு கொடுக்கப்படக்கூடிய இரவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் லைலத்து சக்கி என்று சொல்லி விதியை நிர்ணயிக்கும் இரவு என்று சொல்லி ஒரு பெயர் இருப்பதாக இக்ரிமா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அந்த ஷஅபான் 15 அன்றைய இரவிற்கு லைலத்துல் பராஅத், லைலத்துல் பராஅத். நம்மள்கிட்ட பிரபல்யமான ஒரு பேர் என்னன்னா பராஅத் இரவு, ஷபே பராஅத் அப்படிலாம் நம்ம என்ன சொன்னோம் சொல்லுவோம், நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு பெயர் இருக்கிறது, லைலத்துல் பராஅத் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த இரவிலே அதிகமான நரகவாசிகள், நரகத்திற்கு உரியவர்கள் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், விடுதலை கொடுக்கப்படுகிறார்கள். எனவே அந்த இரவிற்கு லைலத்துல் பராஅத் என்று சொல்லி ஒரு பெயர் இருப்பதாகவும் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் இக்ரிமா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லித் தருகிற செய்தியை அன்பிற்கினியவர்களை நாம் பார்க்கிறோம். ஆக ஷபே பராஅத்துடைய அந்த இரவு சிறப்பிற்குரிய இரவு என்பதை இந்த 4 பெயர்களுமே அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுடைய மருமகனார் அலியின் கரமுல்லாஹ் வஜ்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்னு மாஜாவுல அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொன்னதாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்லி தந்ததாக அலியின் கரமுல்லாஹ் வஜ்ஹு அவங்க சொல்றாங்க, இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான, ஷஅபானுடைய மாதத்தின் அந்த 15ஆம் இரவு வந்துவிட்டால், மாதத்தின் பகுதின்னு சொன்னா 15ஆம் இரவு, அந்த 15ஆம் இரவு வந்துவிடும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபகூமு லைலஹா, அன்றைய இரவிலே நின்று நீங்கள் நஃபிலான வணக்கங்களை செய்யுங்கள். சொல்றது யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். வசூமு நஹாரஹா, இன்னும் அதனுடைய பகல், பிறை 15 பகல் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பிறை 12, இரவு 13 வருது பாருங்க. நாளை பகல் 13, அடுத்து 14, 15 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 15 வரும், பகல் 15 வரும். அன்பிற்கினியவர்களே, அந்த பகலிலே நீங்கள் நோன்பு நோடுங்கள் சொல்றாங்க. வசூமு நஹாரஹா, அன்றைய பகல், அந்த ஷஅபானுடைய பிறை அந்த 15 அன்றைய பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள், நஃபிலான நோன்பு வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன் இரவுல நின்று வணங்கணும், பகல்ல ஏன் நோன்பு வைக்கணும் தெரியுமா? அதற்கு காரணம் சொல்றாங்க. இன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லி குரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா, நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஷஅபானுடைய பகுதி அந்த 15 இறங்க முதல் வானத்துக்கு இறங்குகிறான். அதான் என்ன செய்றாங்க, சமாஉ துன்யான்னு சொன்னா இந்த பூமிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முதல் வானம். இந்த முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்குகிறான். அப்படி இறங்கி என்ன செய்யறான்னு சொன்னா ஃபயகூலு, அல்லாஹ் சொல்றான், அலா மின் முஸ்தக்ஃபிரி லி ஃபஊஃபிர் லஹு, யாராவது தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டவர்கள் இருக்கிறீர்களா? மன்னிப்பு கேட்கிறீங்களா? நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்கல்ல, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறீங்களா? அப்படி யாராவது மன்னிப்பு கேட்டால் நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி ரப்பு முதல் வானத்திலே இறங்கி கேட்டுக்கொண்டு இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அலா முஸ்தர்ஸிகு ஃபஉர்ஸுகுஹு, யாராவது ரிஸ்கை கேட்டு நீங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்கி வைடா, அல்லாஹ் நெருக்கடியான ரிஸ்க் இல்லாம விசாரமான ரிஸ்காக எனக்கு ரிஸ்கை கொடுப்பாயாக என்று யாரேனும் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ரிஸ்கை அளிப்பேன். ரிஸ்கை நீங்கள் கேட்கின்ற அந்த ரிஸ்கை, ஹலாலான அந்த ரிஸ்கை நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் முதல் வானத்திற்கு சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா முபத்தல்லா ஃபஆஃபி, யாராவது சோதனையிலே சிக்கி அந்த சோதனையில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி ரப்பிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நான் உங்களை அந்த சோதனையில் இருந்து விடுவிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய சூரியன் உதயமாகின்ற வரை, சூரியன் மறைந்ததிலிருந்து மீண்டும் சூரியன் கிழக்கே உதயமாகிற வரை இரவு முழுக்க இது போன்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பதாக, ரப்பு சொல்லிக்கொண்டே இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இந்த லைலத்துல் பராஅத் இரவு இருக்கிறது அல்லவா, அந்த பராஅத் இரவு மௌத்தாக்களின் மீது கருணை காட்டக்கூடிய இரவாக இருக்கிறது என்று சொல்லி திருமதியிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். மௌத்தாக்கள் மீது கருணை காட்டக்கூடிய இரவு. இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் பிரபல்யமானது. இந்த செய்தி சஹீஹான செய்தி, நம்ம எல்லோருமே அறிந்திருப்போம். அன்பிற்கினியவர்களே, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த செய்தியை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய இரவு இந்த ஷஅபானுடைய பிறை 15 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அன்றைய இரவு என்னுடைய இல்லத்திலே தங்க வேண்டிய இரவு, என்னிடத்திலே தங்கியிருக்கிறார்கள். நான் சற்று கண் அயர்ந்து விழித்து பார்க்கிறேன், என்னிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை. படுக்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இல்லை. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா தேடுகிறேன். எழுந்து இரவு நேரம் தேட ஆரம்பித்து விட்டேன். என்ன செய்யறேன்னு சொன்னா தேடி அப்படி போகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜன்னத்துல் பக்கீ, மதீனாவிலே சஹாபாக்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கபர் இருக்கு, கபர்ஸ்தான் இருக்கு பாருங்க, அடக்க ஸ்தலம் இருக்கு பாருங்க, அதற்கு ஜன்னத்துல் பக்கீ என்று பெயர். அந்த ஜன்னத்துல் பக்கீ என்ன செய்றாங்கன்னு சொன்னா அங்கு போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். வானத்தின் பக்கம் தங்களது தலையை உயர்த்தி இருக்கிறார்கள். கரத்தை உயர்த்தி என்ன செய்றாங்கன்னு சொன்னா ரப்பிடத்திலே எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வானத்தின் பக்கம் தங்களுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஜன்னத்துல் பக்கீக்கு நான் சென்று அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன்.
நாங்க வந்ததை பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க கேட்கிறாங்க, என்ன அல்லாஹும் ரசூலும் உனக்கு அநீதம் செய்து விடுவார்கள் என்று நீ பயந்து விட்டாயா? அப்படி அநியாயம் செய்து விடுவார்கள் என்று சொல்லி உனக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டதா? ஏன்னா அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களுடைய இரவு அங்கதான் தங்கள் ரசூலுல்லாஹ் வேறு எங்காவது வேறு மனைவியுடைய இல்லத்திற்கு சென்று விட்டார்களோ என்று அச்சப்பட்டு கொண்டு அநீதம் செய்து விட்டார்கள் என்று நீ தேடி வந்து விட்டாயா என்று கேட்கிற பொழுது, ஆம் யா ரசூலுல்லாஹ், வேறு எங்கேனும் நீங்கள் வேறு மனைவியுடைய இல்லத்திற்கு நீங்கள் போயிருப்பீர்களோ என்று நான் உங்களை தேடி வந்தேன் என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, இந்த நிகழ்வில் இதற்கு பிறகு வரக்கூடிய செய்தி தான் இந்த ஷஅபானை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்றைய இரவு எந்த இரவுன்னு சொன்னா ஷஅபானுடைய 15ஆம் இரவு ஜன்னத்துல் பக்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கிறாங்க. அன்பிற்கினியவர்களே, அப்படி அங்கே நிற்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல சொல்றாங்க, ஷஅபானுடைய இந்த பகுதியிலே, இந்த பாதி இரவிலே அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். இறங்கி வந்து என்ன செய்றான்னு சொன்னா மன்னிப்பு வழங்குகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா கல்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. கல்புன்னு சொல்லி ஒரு கூட்டத்தார், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பேர் இருக்கும் பாருங்க, அது மாதிரி அங்க ஒரு குடும்பத்துக்கு பேரு கல்பு அப்படின்னு சொல்லி ஒரு கோத்திரத்தாருக்கு பேரு. அவங்க நிறைய ஆடு வளர்க்கக்கூடியவர்கள், உயர் ரகமான ஆடுகளை வளர்க்கக்கூடியவங்க. அவர்களிடத்துல அந்த கூட்டத்தாருடைய பெயரை சொல்லி அவர்களிடத்துல எவ்வளவு ஆடுகள் இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு ஆட்டிலும் அடர்த்தியான ரோமங்கள் எவ்வளவு இருக்கிறதோ பட்டி நிறைய நிரம்பி இருக்கிற அந்த குலத்தார் கோத்திரத்தார்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே ஆடுகள் இருக்கும், நிரம்பிய ஆடு. அவ்வளவு ரோமங்களை அளவிற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திலே இறங்கி மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா அவங்களிடத்துல ஷஅபான் பிறை 15 அன்னைக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல வந்து எவ்வளவு மன்னிக்கிறான்னு சொன்னா கல்புடைய கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்கும். ஒரு ஆட்டினுடைய ரோமத்தை நம்மளால் எண்ண முடியுங்களா? ஒரு லட்சக்கணக்கான ரோமங்கள் நம்மளால் எண்ண முடியாது. அப்போ பட்டி நிறைய, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பட்டி அப்படின்னு சொன்னா எவ்வளவு ரோமங்கள் இருக்கும். அவ்வளவு மன்னிப்பை அத்துணை நபர்களுக்கு அல்லாஹ் அன்றைய தினத்திலே மன்னிப்பை வழங்குகிறார். அதனால்தான் மௌத்தாக்களின் மீது கருணையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை சூசகமாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொல்லி தந்திருக்கிற செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் அதனால்தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அன்றைய தினத்திலே ஷஅபானுடைய பிறை 15 அடக்கஸ்தலம், ஒவ்வொரு ஊர்லயும் அடக்கஸ்தலம் எங்க இருக்கோ அங்க போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி துஆ செஞ்சுட்டு வர்ற பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஆக ஷஅபான் என்பது அவ்வளவு அற்புதமான ஒரு மாதம். அதை பற்றிய சிறப்புகள் ஏராளமான ஹதீதுகள் இருக்கு. அதுல இன்னொரு செய்தியை பாருங்க. 3 தருணங்களிலே நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நல்ல அமல்கள் இருக்கு பாருங்க, இது 3 தருணங்களிலே உயர்த்தப்படுவதாக ஹதீதுடைய சஹீஹான ஹதீதுடைய கருத்துக்களில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக ஒன்று என்னன்னு சொன்னா தினந்தோறும் பகல் இரவு என இருமுறை, பகல் முறவு என என்ன செய்யணும்னு சொன்னா மலக்குகள் இந்த பூமிக்கு வர்றாங்க. காலையில ஃபஜ்ருடைய நேரத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா மலக்குகள் வருவாங்க. அது வரைக்கும் இரவு முழுக்க இருந்த அந்த மலக்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க தங்களுடைய வேலைகளை முடிச்சுக்கிட்டு இரவெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்களோ அதை பட்டியல் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இங்கிருந்து போயிடுவாங்க. அதற்கடுத்து பகல் முழுக்க ஃபஜ்ர்ல வந்த மலக்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இருந்து அன்றைய பகலிலே என்னென்ன அமல்கள் செய்யப்படுகிறதோ, மக்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அது பூரா ஒட்டுமொத்த உலகத்திலேயும் கணக்கெடுப்பார்கள், கணக்கெடுத்துட்டு இருப்பாங்க. அதற்கடுத்து சாயந்தரம் மீண்டும் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த போன மலக்குகள் இரவு வேலைக்காக வேண்டி திரும்பி வருவாங்க, இவங்க புறப்பட்டு போவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு நாளைக்கு
பகல் இரவு என்று சொல்லி 2 முறை என்னப்படுதுன்னு சொன்னா இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது இந்த ஹதீது உணர்த்துகிற செய்தி. முஸ்லிமுடைய கிரந்தத்தில் இந்த ஹதீது பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கும். ஆக நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுவது ஒரு நாளைக்கு எத்தனை முறைங்க? பகலிலே ஃபஜ்ரிலே ஒரு முறை இங்கிருந்து எடுத்து போகப்படுகிறது. இரவு முழுக்க செய்த அமல்கள், அதற்கடுத்து பகலிலே செய்த அமல்கள் எல்லாம் அசருக்கு பிறகு மக்ரிபுக்கு முன்னால் இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். முஸ்லிமுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இது ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க, இரவின் மலக்குகளும் பகலின் மலக்குகளும் உங்களிடத்துல பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாளைக்கு வந்துட்டு அப்புறம் வராம இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு போவோம், நைட் டியூட்டிக்கு போயிட்டு மறுநாள் முடியலன்னு சொன்னா படுத்து தூங்கிடுவோம். அது மாதிரி இல்லாம தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையிலேயும், நல்ல கவனமா நம்ம கேட்கணும், இங்க ஃபஜ்ருடைய தொழுகையிலேயும் அஸருடைய தொழுகையிலேயும் 2 மலக்குகளும் ஒன்றாக சேருவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை அந்த நேரத்தில் வந்துருவாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை நடக்கும் பொழுது இவங்களும் இங்க இருப்பாங்க, அவங்களும் இங்க இருப்பாங்க. தொழுகையினுடைய நேரத்தில் 2 பேரும் இங்க இருப்பாங்க. அதே போல ஒரு நாளுடைய அஸருடைய தொழுகை இருக்கு பாருங்க, அஸருடைய தொழுகை நேரத்திலேயும் இந்த பகலுடைய நேரத்தில் இருந்த மலக்குகளும் இரவுக்காக வேண்டி வருகிற மலக்குகளும் இங்கே ஒன்றாக சேருவார்கள். எனவே உங்களது அமல் உயர்த்தப்படுவதிலே கவனம் செலுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி புகாரி முஸ்லிம்ல 2 சஹீஹான ஹதீஸுடைய கிரந்தத்தில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக ஒரு நாளைக்கு 2 முறை உயர்த்தப்படுகிறது என்பது இது ஒரு செய்தி. அதே போன்று பாருங்க, இன்னொன்று சொல்லப்படுகிறது, எவர் அந்த நேரத்தில் அஸருடைய நேரத்திலே அல்லது ஃபஜ்ருடைய நேரத்தில், அதனால்தான் பாருங்க ஃபஜ்ருக்கு பிறகும் அஸருக்கு பிறகும் வெறும் தஸ்பீஹாத்துகளை விக்ருகளை மட்டுமே செய்யுங்க, அல்லாஹ்வை துதிக்கிற வேலை மட்டுமே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை துதிப்பதினால் நம்முடைய நன்மை அதிகரிக்கிறது என்ற காரணத்தினால் வேற எந்த நஃபிலான வழக்கத்தையும் கூட மார்க்கத்திலே வைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிற செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்திலே யார் வணக்கம் புரிகிறாரோ அவருடைய ரிஸ்க், அவருடைய அமலின் காரணத்தினால் அது பரக்கத் செய்யப்படுகிறது, அபிவிருத்தி செய்யப்படுகிறது என்று சொல்லி ஃபத்ஹுல் பாரியிலே 2வது பாகத்திலே 37வது பக்கத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போல 2வது ஒரு உயர்த்துதல், ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு சொன்னோம். அடுத்து 2வது ஒரு உயர்த்துதல் ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு வாரத்தினுடைய அமல்கள் இந்த 2 நாளிலே உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதுவும் சஹீஹான ஹதீதுடைய கிரந்தம் முஸ்லிமுடைய கிரந்தத்திலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரத்திலேயும் திங்கள் வியாழன் 2 நாட்கள் மக்களுடைய அமல்கள் இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் அது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மூமினான அடியானுக்கும் அந்த நேரத்திலே மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆனா 2 பேத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அன்றைய தினத்திலும் கூட அவர் நல்லவராக இருந்தாலும் 2 பேத்துக்கு மன்னிப்பு கிடையாது. யாருன்னு சொன்னா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, 2 பேரு சண்டையிட்டு கொண்டார்கள். அந்த சண்டையில் அவர்கள் சமாதானமாக ஆகவில்லை. எப்பொழுது அவர்கள் சமாதானமாக ஆகுகிறார்களோ அதுவரை அல்லாஹ் என்ன செய்றான் சொன்னா எதிர்பார்க்கிறான். அவங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கு சமாதானமா ஆயிடுவாங்களா, 2 பேரும் சமாதானமாக ஆயிடுவார்களா, தங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பிரச்சனையை விட்டு கொடுத்தவர்கள் ஒன்றாக இணைந்து கொள்வார்களா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சண்டையிட்டு புரிந்திருக்கிற அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா அவர்கள் சமாதானமாக ஆகுகின்ற வரை அவர்களை மன்னிப்பதில்லை என்று சொல்லி முஸ்லிமுடைய கிரந்தத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக வாரத்திலே 2 முறை, ஒரு நாளிலே 2 முறை, காலை மாலை என்று சொல்லி வாரத்திலே 2 நாள், திங்கள் அன்று அடுத்து வியாழன். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாருங்க, இப்ராஹிம் நகை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனார் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னா
ஹதீதுடைய கிரந்தத்தில் ஒரு கிதாபில் எழுதப்படுகிறது. லதாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரந்தத்திலே 127வது பக்கத்தில் நான் சொல்ல போற இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் நஹை என்று ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வியாழக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் உட்கார்ந்து அழுவாங்க. வீட்டாரெல்லாம் கேட்பாங்க, ஏன் அழுவுறீங்க? அது சொல்லுவாங்க, இன்றைய தினத்திலே நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்களே, நாம என்ன அமல் செய்திருக்கிறோம், என்ன பெருசா அமல் செஞ்சிட்டோம், அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்வானா இல்லையா, அதற்கு நன்மைகளை கொடுப்பானா இல்லையா, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா இல்லையா என்று எனக்கு தெரியாதே, அதனால் அதை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு அழுகை வருகிறது என்று சொல்லி அன்னைக்கு உட்கார்ந்து அழுவாங்களாம். நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோங்களா? நம்முடைய அமல் இன்னைக்கு உயர்த்தப்படுது அப்படிங்கிறது யாராவது நம்ம நினைச்சு பார்த்திருப்போம்? முதல்ல இன்னைக்கு அமல் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தியாவது நாம நினைத்து பார்த்திருக்கிறோமா என்று சொன்னா, அன்பிற்கினியவர்களே, அதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டிய முஸ்லிமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அன்பிற்கினியவர்களே. அதனால் தான் என்னமோ திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை சொன்னா ராத்திபெல்லாம் பல இடங்களில் செய்யப்படுகிறதை எல்லாம் நாம் பார்ப்போம், அன்பிற்கினியவர்களே. அதே போல பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இன்னும் சொன்னாங்க, ரெண்டு சொன்ன, நம்ம வாரத்தில் நாட்களிலே 2, மாதத்திலே 2, அடுத்து ஆயுளிலே ஒரு முறை, ஆயுள்ல ஒரு முறை அவருடைய அமல் உயர்த்தப்படுகிறது. அது என்னைக்குன்னு சொன்னா ஷஅபானுடைய மாதம். இப்ப நம்ம இருக்கோம் பாருங்க, இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே பிறை 15 அன்று இவருடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு அவங்க அறிவிக்கிறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல நாங்க போய் கேட்கிறோம், யா ரசூலல்லாஹ், நீங்க ரமலானை காட்டு, ரமலான் 30 நாள் நோன்பு வைக்கிறோம், ஆனா மற்ற மாதங்களிலே நீங்கள் அவ்வளவு நோன்பு வைத்ததில்லை, ஷாபானை தவிர. ஷாபான்ல பார்த்தா நீங்க நிறைய நோன்பு வைக்கிறீங்களே, ஒரு நோன்பு இல்ல, 2 நோன்பு இல்ல, மாதம் முழுக்க நீங்க நிறைய வச்சிருவீங்க போல் இருக்கே, ஷாபான்ல அந்த அளவுக்கு நீங்க நோன்பை நோக்கிறீர்களே என்று காரணம் என்ன என்று உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து காரணம் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால தாலிக ஷஹ்ருன் யக்ஃபுலுன் நாஸ் அன்ஹு பைன ரஜப வ ரமதான. நான் ஏன் தெரியுமா, அந்த மாதத்தில் நான் அவ்வளவு நோன்பு வைக்கிறேன், அந்த மாதத்திலே மக்கள் இருக்காங்களே, மக்கள் ரஜபுடைய மாதத்திற்கும் ரமலானுடைய மாதத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய விஷயத்திலே மக்கள் பொடும்போக்காக இருக்கிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இந்த மாதம் இருக்கிறதே, வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இரட்சகனான அதிபதியான ரப்பிடத்திலே இந்த மாதத்தில் தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்கால அந்த ஒரு வருடம் அவன் செய்த எல்லா அமல்களும் அன்றைய தினத்திலே உயர்த்தி கொண்டு போய் காட்டப்படுகிறது. ஆனால் மக்கள் பொடும்போக்காக இருக்கிறார்களே, எனவே நான் அதிகப்படியான நோன்புகளை வைக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபான் மாதத்தினுடைய அந்த சிறப்பை இப்படி சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஷஅபானிலே தான் நாம் இப்பொழுது பிறை 12 இங்கே அமர்ந்திருக்கிறோம், அன்பிற்கினியவர்களே. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி. நான் ஏதமா நோன்பு அதிகமா வைக்கிறேன், என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும், நிறைய உயர்த்தப்பட வேண்டும். இன்னும் எப்படி உயர்த்தப்படணும்? வா அன சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே, நான் நோன்பு நோற்றிருக்கிற நிலையிலே என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே அது உயர்த்தி காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நான் நிறைய நோன்புகளை வைக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருகிற செய்தி நசாயி என்ற ஹதீஸுடைய கிரந்தத்திலேயும் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலேயும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும், அன்பிற்கினியவர்களே. பாருங்க, அபூபக்கர் பல்கி ரஹ்மஹுல்லாஹ் அப்படின்னு ஒரு அறிஞர் பெருமகனார், நமக்கு முன்னால் உள்ள ஒரு அறிஞர் பெருமகன் அவங்க சொல்றாங்க பாருங்க, ரஜபுடைய மாதம் இருக்கிறது, அது விதையை விதைக்கும் மாதமாக இருக்கிறது. ரஜபுடைய மாதம் எப்படி? ஆடிப்பட்டம் தேடி விதை,
நம்ம இந்த பழமொழிலாம் நமக்கு தெரியும், குறிப்பா விவசாயிகளுக்கு தெரியும், ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லிட்டு. அன்பிற்கினியவர்களே, அந்த ஆடியில விதை விதைச்சாதான் அந்த பருவம் சரியா வந்து என்ன செய்யும்னு சொன்னா நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்பது விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தெரியும். அதே போன்று அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதல்லவா, இந்த ஷாபானுக்கு முன்னால் சென்று விட்ட அந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, அது விதை விதைக்கின்ற மாதமாக இருக்கிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே, அந்த நிலத்திலே தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதமாக இருக்கிறது. தண்ணி பாய்ச்சினாதான் முளைக்கும், அது அப்படியே செய்யும், செழித்து வளரும். அது அப்படி ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அடுத்து ரமலான் மாதம் இருக்கிறதே, அது அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது என்று சொல்லி அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஷாபான் தண்ணீர் பாய்ச்சி நல்ல என்ன செய்யணும்னு சொன்னா விளைச்சலை பெருக்க வேண்டிய மாதமாக இருக்கு. விதையை முன்னே விதைச்சிடணும், ரெண்டாவது தண்ணியை ஊத்தி உரம் போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல வளர வைக்கணும், விளைச்சலை ஏற்படுத்தணும், ரமலானிலே அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் அவங்களே சொல்றாங்க, ரஜபுடைய மாதம் இருக்கிறது அது காற்றை போன்றதாகும், காற்று அடிப்பதை போன்றதாகும். ஷாபானுடைய மாதம் இருக்கிறது மேகத்தை போன்றதாகும். மேகம் இருக்கு, இப்ப காற்று அடிச்சாதான் அந்த மேகம் எல்லாம் ஒன்னா சேரும். அப்படியே ஒரு காற்று ஜில்லன காற்று அப்படியே குளிர்ந்த காற்று வீசுகிற பொழுதுதான் மேகம் என்ன செய்யும் சொன்னா ஒன்றாக சேரும். அப்படி ரஜபுல அந்த காற்று அடிக்க ஆரம்பிக்குது, ஷாபான்ல அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்றிணைகிறது, ரமலானிலே என்னன்னு சொன்னா அந்த மழை பொழிய ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹுடைய ரஹமத் அந்த ரமலானிலே நிறைய பொழிய ஆரம்பிக்கிறது. ஆக இந்த 3 மாதங்களும் நிறைய அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹஸ்ரத் அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா நமக்கு சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம். லதாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரந்தத்திலே 121வது பக்கத்திலே சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இன்னொரு அறிஞர் பெருமகனார் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பிரபல்யமான யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய தவறி போன வாய்ப்புகளை நினைத்து அழுவார்களாம். ஆஹா, இந்த நேரத்தில் நான் இந்த அமலை செய்திருக்கலாமே, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சே, நான் அந்த வாய்ப்பு பயன்படுத்தாம அந்த அமலை நான் செய்யாமல் விட்டு வந்து விட்டேனே, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது, வாய்ப்பை நான் தவற விட்டு விட்டேனே என்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா அமர்ந்து தவறிவிட்ட அந்த இதுக்காக வேண்டி முடிந்தவரை என்ன செய்வாங்க தவறாமல் பார்த்து கொள்ளுவார்கள். தவறிவிட்டால் அமர்ந்து அழுவார்களாம். நம்மள கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், எத்தனை வக்து நாம தொழாமல் இருக்கிறோம், தவறி போகிறது, வேண்டுமென்றே விட்டு விடுகிறோம், நினைத்தே நமக்கு நன்றி தெரிந்தே என்ன செய்யறோம்னு சொன்னா தொழாமல் இருக்கிறோமே, எத்தனை முறை நாம் அமர்ந்து அழுதிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த தொழுகையை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, நீங்க தொழுவுங்க, எப்படி தொழுவுன்னு தெரியுமா? ஃபஸல்லி முவத்தத்தின் முவத்தஇன் கஅன்னக தராஹு ஃபஇன் குன்த லா தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்க அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழுகுங்கள். அல்லாஹ்வை நீங்க பார்க்கலன்னாலும் சரி, அவன் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் முன்னால அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த சிந்தனையோடு நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையினுடைய சிந்தனையிலே எவ்வளவு சிந்தனையை நாம் செலுத்த வேண்டும், ரப்போடு நாம் எப்படி உறவாட வேண்டும், ரப்போடு நாம் எப்படி நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும், அவனது திருப்தியை பெறுவதற்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஒரு ஹதீஸிலே சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த செய்தி நாம் சொல்ல இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 44:27 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவித்தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தொழுகை, அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய அந்த தொழுகையை நாம் வேண்டுமென்றே விடுகிறோம் என்று சொன்னால், தெரிந்தே விடுகிறோம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, எத்துணை நாட்களுக்கு நாம் அமர்ந்து அழ வேண்டும். அந்த யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தவறிய வாய்ப்புகளுக்காக வேண்டி அழுதார்கள் அல்லவா? ஆக நாம எவ்வளவு அழ வேண்டும் என்பது அன்பிற்கினியவர்களே நமக்கு நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாருங்க, இன்னொரு செய்தி அப்துல்லாஹ் இப்னு
ஷகீர் ரலியல்லாஹு தஆலா என்ற தோழர் ஒரு செய்தியை சொல்றாங்க. ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன், எப்படி பார்த்தேன்னு சொன்னா, நான் தொழ போகிறேன், சஃபு நின்றுச்சு, இப்போ காம சொல்லப்பட்டுருச்சு, சஃபு நின்றுட்டாங்க, கடைசி பள்ளியினுடைய கடைசி சஃபு தான் கொஞ்சம் இடம் இருக்கிறது, நான் அங்கே நிற்கிறேன், நான் தொலை வந்தேன். சொல்றது யாருங்க? அப்துல்லாஹ் இப்னு அஷ்ஷகீர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் தொலை வந்தேன், ரசூலுல்லாஹ் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கடைசி சஃபில இடம் இருக்கிறது, அங்கே நான் நிற்கிறேன். நின்று நான் தக்பீர் கட்டிய கொஞ்ச நேரத்தில் அந்த சட்டி கொதிப்பதை போன்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. சட்டி கொதிச்சா எப்படி சத்தம் கேட்குமோ அது போல ஒரு சத்தம் கேட்கிறது. நான் காது கொடுத்து காது தாழ்த்தி கேட்கிறேன். தொழுகையினுடைய நேரம், இங்கே அமைதியான நேரம், யாருமே எதுவும் எந்த பேச்சையும் இல்லை, ரொம்ப அமைதியான நேரம். இந்த நேரத்தில் சத்தம் கேட்கிற, கொதிக்கிற மாதிரி சத்தம் கேட்கிறது என்று நான் காது தாழ்த்தி கேட்கிறேன். அது கேட்கிற பொழுது அந்த சப்தம் தொழ வைக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் கால் தாழ்த்தி கேட்டேன் என்று அன்னசராங்கன்னு சொன்னா, அந்த தோழர் சொல்லி தருகிற அந்த அப்துல்லாஹ் இப்னு அஷ்ஷகீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுகிற செய்தியாக பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. அப்புறம் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதிருக்கிறாங்க பாருங்க, அழுது கொண்டே தொழுகிறார்கள். இந்த தொழுகை கடைசியான தொழுகையாக இருக்குமோ, இந்த தொழுகை நான் முழுமையாக தொழுது முடித்து விடுவேனோ, இந்த தொழுகையை தொழுது விட்டு நான் வீட்டிற்கு செல்லுவேனோ, இந்த தொழுகையை தொழுது விட்டு என்னுடைய மனைவிடத்திலே செல்லுவேனோ, இந்த தொழுகையை முடித்து விட்டு நான் இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று மவுத்தை நினைத்தவர்களாக ரப்பை சந்திக்கிற அந்த சிந்தனையோடு அழுது கொண்டே தொழுதார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். அபூ தாவூதிலே இந்த செய்தி 904 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆனா இன்னைக்கு நம்ம தொழுகையினுடைய விஷயத்துல பாராமுகமாக இருக்கிறோம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஅபானுடைய மாதத்திலே, அதாவது என்ன செய்யணும்னு சொன்னா அப்பவே நீங்க ஆரம்பிச்சிருங்க, அதுவரை நீங்க இல்லைன்னாலும் சொன்ன அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஷஅபானுடைய மாதம் அற்புதமான மாதம், ரஜபும் ஷஅபானும் அற்புதமான மாதங்கள். அந்த மாதங்களிலே உங்களது விடுபட்டு இருக்கிற தவறவிட்ட அந்த வாய்ப்புகளை எல்லாம் பற்றி பிடித்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா அமல் செய்ய ஆரம்பித்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் அவங்க அப்படின்னு சொன்னா, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க, நான் கேட்டேன் என்ன உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல அவருடைய நெஞ்சிலிருந்து ஒரு சப்தம் வெளியாகுவதை கேட்டேன். எங்கன்னு சொன்னா, வைன்னி லஃபி ஸஃபி ஹல்ஃபஹு, நான் கடைசி சஃபிலே இருக்கிறேன், ஃபி ஸலாத்தின், தொழுகையிலே கடைசி சஃபிலே நான் இருக்கிறேன், வஹுவ யக்ராஉ சூரத்து யூசுப் சூராவுடைய அந்த அத்தியாயத்தில் உள்ள வசனங்களை ஓதுறாங்க. ஹத்தன்தஹா இலா இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் என்ற அந்த ஆயத்தை ஓதுகிற பொழுது, என்ற அந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதுகிற பொழுது என்ன செய்றாங்கன்னு சொன்னா அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழுகையோடு அந்த சூரத்து யூசுஃபினுடைய அந்த வசனத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஓதினார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அன்பிற்கினியவர்களே, தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பாராமுகத்தை நாம் கைவிடுவோம், பாராமுகமாக இருப்பதை நாம் கைவிட்டு விடுவோம். ரப்பிடத்திலே அவருடைய கடமைகளை நிறைவேற்றி அவருடைய திருப்தியை பெற்றுக்கொண்டவர்களாக நாளை சந்திப்போம். அல்லாஹ் ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்மவர்களுக்கு தந்த அருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.